வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கைனமேட்டிக்ஸில் மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு 21 சம் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். பார்ட்டிகல்ஸ் மூவ்ஸ் இன் ஏ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆர் ஃப்ரம் ஏ டு பி as shown in the figure. Find the distance and displacement covered. அப்போ 2 கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்? டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? டிஸ்டன்ஸ்க்கா ரைட். இப்போ அந்த பெரிமீட்டர் தானே நமக்கு டிஸ்டன்ஸ் மாதிரி. ஸ்ட்ரைட்டாக வச்சா டிஸ்டன்ஸு, ரவுண்டு பண்ணி வச்சா அது பெரிமீட்ரு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, 2 ஒன்று தான். அப்போ 60 டிகிரிக்கு எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்னு கேட்குறாங்க, டிஸ்டன்ஸ்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு தெரிஞ்சது என்னது? 360 டிகிரிக்கு நமக்கு நல்லாவே தெரியும். 360 டிகிரிக்கு எவ்வளவு? 2πr. ஆமாம், ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு 360 டிகிரி, அதுக்கு எவ்வளோ பெரிமீட்ரு? 2πr. அப்போ 360 டிகிரிக்கு 2πrனா 60 டிகிரிக்கு எவ்வளவு? இப்படி தானே போடுவோம். அப்போ இதை அடித்தா என்ன வரும்? 6ஆ? அப்போ இதை அடித்தா 3ஆ? அப்போ என்னது? πr/3. ஓகேங்களா? அது π/3r. இதானது? டிஸ்டன்ஸ். இதானது? டிஸ்டன்ஸ். ஓகே, அடுத்தது என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ அந்த படத்தை நான் எப்படி போடுறேன்? இப்படி தனியாக எடுத்துக்கிறேன் பாருங்களேன். இதானே இதானே இப்போ இருக்குது. இது ஏ, இது பி, இது ரேடியஸ் தான், இது ரேடியஸ் தான். ஏன்? சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுத்துருக்கோம், ஆனால் ரேடியஸ் மாறாதில்ல. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தானே டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அப்போ இது டிஸ்டன்ஸ்னால் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வரைகிறது தானே டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஓகேங்களா? அப்போ இந்த பார்ட் வராதில்ல, வளைச்சிக்கிட்டு போகிறதுலாம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பிடிக்காது. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அப்போ இதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இது எவ்வளவு? 60 டிகிரியா? ரைட். இப்போ பாருங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். ஒவ்வொரு மெத்தடில் கண்டுபிடிப்பாங்க. இப்போ பாருங்கள் சார், 2 சைடு ஈக்குவல், இந்த ஆங்கிள் ஈக்குவல், அதெல்லாம் ஓகே, அதை வச்சுங்க. நான் கண்டுபிடிக்கிற பாருங்க. இப்போ இப்படி போடுறேன்னா ரைட், இப்படி போட்டு இது எவ்வளவு? 60 டிகிரியா? இப்போ இதில் பைத்தாகரசம் தேரமோ ட்ரிக்னாமெட்ரியோ அப்ளை பண்ண முடியுமா? சைன் காசு. ஏன்? பர்பண்டிகுலர் ஒரு ஆங்கிள் இல்லை. இப்போ பாருங்கள் பர்பண்டிகுலர் வந்துருச்சா? அப்போ இது டோட்டலாக 60னா இது எவ்வளவு? 30யா? ரைட்டு. இது என்னது? இதானே உங்களுக்கு வேணும். இதை கண்டுபிடிச்சிட்டா அதே தானே இதுவும் வரும், ஏன்னா இதுவும் 30 தானே. ஓகேவா? ரைட். அப்போ இதை கண்டுபிடிச்சிட்டா இதோட டபுள் தான் இந்த டோட்டல். ஓகேங்களா? ஏபி. ரைட். இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு இதானே வேணும். அப்போ இது என்னது? சைன் 30யா? சைன் 30 = இது ஆறா? ஏன்னா இது 6, இது 6 தானே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சைன் 30 = ஆப்போசிட் பை என்னது? ஹைபாட்னியூஸ். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் தானே வேணும். அப்போ எக்ஸ் = என்னது? ஆர் சைன் 30யா? ஆர் சைன் 30. ஓகேங்களா? = ஆர் சைன் 30 எவ்வளவு? 1/2வா? அப்போ r/2வா? அப்போ இது வந்து r/2வா? இந்த எக்ஸ் வந்து r/2. ஓகேங்களா? அப்போ இது r/2 தானே. ஓகேங்களா? அப்போ r/2 + r/2 r. அப்போ r வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திங்க. நான் போட்டது தான் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு நாங்கள் வேறு மெத்தட் தெரியும் சார், அதையும் போட்டுக்கணும். ஓகேங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் முதல் சம். ஓகேவா? இப்போ செகண்ட் சம் பார்க்குறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் த வீல் இஸ் இன்சியலி இன் கான்டாக்ட் வித் கிரவுண்டு. அந்த வீலோட ஒரு பாயிண்ட் வந்து கிரவுண்டில் டச் ஆகிருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு வீல் வரையலாமா? இதான் வீல் மாதிரி தெரியுதா? சரி, ரைட். இப்போ இது கிரவுண்டு. ஒரு பாயிண்ட் என்னது? இந்த ஏங்கிற பாயிண்ட் தான் இங்கே கான்டாக்டில் இருக்குது. சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்க? வென் த வீல் ரோல்ஸ் ஃபார்வேர்டு ஆஃப் எ ரிவால்யூஷன் வில் பி. அப்போ ஏங்கிற பாயிண்ட்டு, அப்போ என்னது? இந்த வீல் வந்து ஆஃப் ரொட்டேஷன் அடையுது. அப்போ இந்த ஏங்கிற பாயிண்ட் எங்கே வந்திருக்கோம்? மேலே வந்திருக்கும். திரும்பி இங்கேயே வரணும்னா என்னது? ஃபுல் ரொட்டேஷன். நமக்கு ஆஃப் ரொட்டேஷன் தானே. அப்போ இந்த வீல் அப்படியே ரோல் ஆகிட்டு இங்கே வந்து நிற்கிது. ஓகேங்களா? ரைட். அப்போ இது என்னது? ஏ இங்கே வந்துருச்சு. ஆமாம், ஆஃப் ரொட்டேஷனில் தானே இப்படி போகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ இப்படி போயிட்டு இங்கே வந்துருச்சு. ஓகே, இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறாங்க. இப்போ வீலோட ஆஃப் ரொட்டேஷன் தானே இதுக்கு ஈக்குவலு. இப்போ ஆஃப் ரொட்டேஷனுக்கு பெரிமீட்டருக்கு என்ன ஃபார்முலா? ஃபுல் ரொட்டேஷனுக்கு 2πr, ஆஃப் ரொட்டேஷனுக்கு πr. அப்போ இது எவ்வளவு? πr. சரி, இப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னால் இதானே டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டெஃபினேஷனே ஷார்ட்டஸ்ட்டு தானே. அப்போ இங்கேருந்து அளக்க போகிறோம். அப்போ இங்கேருந்து இது இனிஷியலாக இங்கே இருந்துச்சு, ஃபைனலாக இருக்குது, ஸ்ட்ரைட்டாக அளந்துட்டு, அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அப்புறம் இது எவ்வளவு? இதானே டயாமீட்ரு. ரேடியஸ் ஆர்னா டயாமீட்ரு எவ்வளவு? 2r. ரைட். இப்போ என்ன பண்ணுறோம்? இதானே வேணும் எக்ஸு. அப்போ இது பைத்தாகரஸ் தேரம் அப்ளை பண்ணலாமா? அப்போ x = √πr² + 2r². ஓகேவா? அப்போ x = √π² r² + 4r². ஓகேங்களா? அப்போ x = எது காமனாக வெளியே எடுத்துக்கலாம்? r² காமனாக வெளியே எடுத்துக்கலாமா? அப்போ π² + 4 r² ரூட் எடுத்து என்ன வரும்? ஆறா? அப்போ r × √π² + 4. ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட். இப்போ மூணாவது சம் பார்க்குறோம். என்னது? எ பார்ட்டிகல் மூவ்ஸ் 3 மீட்டர் நார்த், தென் 4 மீட்டர் ஈஸ்ட் அண்ட் தென் 12 மீட்டர் வெர்டிகலி அப்வர்ட். இது டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு தெரியுமில்ல, கிராஃப்னாவே இதுதான் நார்த்து, இதுதான் ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு சவுத்துன்னு தெரியுமா? சரி,
a particle moves 3 meter north. அப்போ என்ன ஆகுது, ஒரு பார்ட்டிக்கல் 3 மீட்டர் நார்த்தில் போகுது, இங்கேருந்து நார்த்துக்கு போகுது அப்படி வச்சுக்கலாம். தென் 4 மீட்டர் ஈஸ்ட், அப்போ என்ன ஆகுது 4 மீட்டர் ஈஸ்ட். ஓகேங்களா, இதோட சம்ம நிப்பாட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கேட்டால் அது 9th 10th லெவல். ஓகேங்களா, இதுக்கு மேலேயும் ஒன்று சொல்லி கேட்டால் நீட் லெவல், வேறு ஒன்று அவ்வளோதான். சரி, இப்போ போட்டாச்சா. இப்போ அடுத்தது என்ன சொல்கிறான், தென் 12 மீட்டர் வெர்டிகலி அப்வேர்டுங்கிறான். நான் என்ன பண்ணுறேன், இதை போட்டாச்சா. இதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்ப்போம். இதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இதான ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு. ஓகேங்களா, இதான ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு. நம்ம தான் 3 4 5ன்னு பார்த்துருக்கோமே, ஐடியா இருக்கா. √3² + 4² 5 3ல இருந்தாலும் போட்டுருவோம். அப்போ இந்த சைடு என்ன வரும், பித்தாகரஸ் தேரம் 3² + 4². அப்போ என்ன வரும், 9 + 16 = 25 = எவ்வளவு 5. அப்போ இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு 5. ஆனால் அடுத்தது என்ன சொல்கிறாங்க, இதை அப்போ மீதியெல்லாம் அழைச்சிருவோமா. அப்போ இதை மட்டும் 5 மட்டும் இருக்கட்டும், 5 மீட்டர். ஓகேங்களா, ஏன்னா குழப்பிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ 5 மீட்டர் வந்துருச்சு. திரும்பி என்ன பண்ணுறாங்க, வெர்டிக்கலி அப்வேர்டுனா என்ன பண்ணுவோம், இதை விட்டுருவோம், நார்த் ஈஸ்ட்லாம் போட்டுருவோம். அப்வேர்டுனா மேலே தானே, இப்போ இதை மறந்துடுங்க, நார்த் ஈஸ்ட்லாம். அப்போ வெர்டிக்கலி அப்வேர்டு எவ்வளவு 12 மீட்டர். அப்போ இந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இது என்னவா மாறிடுது, டிஸ்டன்ஸாக மாறிடுது. இந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. இதுக்கு என்ன ஆயிடுச்சு, டிஸ்டன்ஸ். இது ஒரு டிஸ்டன்ஸ், இது ஒரு டிஸ்டன்ஸ். அப்போ நம்ம இப்படி பார்க்கும்போது இது 90 தானே. ஓகேங்களா, நம்ம எப்படி போட்டுருக்கோம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும், இப்படி தானே இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். அப்போ இது ப்ளஸ் இது ஸ்கொயர். அப்போ என்ன வரும், √5² + 12². படத்தை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, நான் இப்படி போட்டிருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை. இதுக்கும் நம்ம இந்த சொல்லுவோம்ல, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ் அந்த மாதிரி வச்சுங்க. அப்போ √25 + 144. அப்போ எவ்வளோ வரும், √169. அப்போ எவ்வளவு 13 மீட்டர். அப்போ ஆப்ஷன் பி கரெக்ட். இப்போ செகண்ட் சம், ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். இஃப் எ கார் கவர்ஸ் 2/5 ஆஃப் டோட்டல் டிஸ்டன்ஸ் வித் V1 ஸ்பீட் அண்ட் 3/5 ஆஃப் டிஸ்டன்ஸ் வித் V2 தென் ஆவரேஜ் ஸ்பீடு. ஓகேங்களா, படம் போட்டுருவோமா. அப்போ இதுதான் என்னது டோட்டல் டிஸ்டன்ஸ். இதுதான் என்னது டோட்டல் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, ரைட். இதில் 2/5 ஸ்பீட் என்ன, இதில் பாதிக்கு மேலே வந்துடுமா. ரைட், பாதி கம்மியாக வருமா, பாதி. ஆமாம், 2/5னா பாதி கம்மியாக. அப்போ இங்கே வச்சுக்கலாமா. அப்போ 2/5 ஆஃப் டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஸ்பீடு, V1 ஸ்பீடு. மீதி ரிமைனிங் எவ்வளவு 3/5 ஆஃப் டிஸ்டன்ஸை V2 ஸ்பீடு. ஓகேங்களா, இந்த படத்தை வரைஞ்சிட்டோமா. இப்போ நம்ம ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா, ஆவரேஜ் ஸ்பீடுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, D தானே, ஆட் பண்ணாலும் D தானே வரும். அப்போ D பை டோட்டல் டைம் என்னது T1 + T2. ஓகேங்களா, அப்போ D எப்படி வச்சுக்கலாமா. அப்போ T1 + T2 கண்டுபிடிச்சி இங்கே நம்ம எழுதணும். ஓகேவா, இப்போ T1 எப்படி பாருங்க, T1 = ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் பை டைமா. அப்போ டயத்துக்கு என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா. T1க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு 2/5 D பை ஸ்பீடு என்னது V1. ரைட். அடுத்தது T2க்கு என்னது, T2க்கு 3/5 D பை V2. ரைட். T1 + T2 இங்கேயே கண்டுபிடிச்சி அப்புறம் இங்கே கொண்டு போகலாம். ஓகேங்களா, அப்போ T1 + T2 என்னது 2/5 D பை V1 + 3/5 D பை V2. ரைட். அப்போ இங்கே என்ன பண்ணலாம், இப்போ V1/1 V2/1 தானே, இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மேலே கொண்டு வந்தால் என்ன ஆயிரும், 2/2D பை 5 V1 + 3/5 D V2. ஓகேவா, அப்போ இதை இங்கே அப்படியே தூக்கி எழுதுகிறோம். அப்போ என்ன பண்ணலாம், D பை என்னது 2D பை 5 V1 + 3/5 D V2. ரைட். இப்போ என்ன பண்ணுறோம், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு D பை இதில் எதெல்லாம் காமனு, D/5 காமனா. ரைட். அப்போ ப்ராக்கெட். அப்போ என்ன ஆகும் 2/V1 + 3/V2. ஓகேவா, ரைட். இது என்னது D/1 மாதிரி தானே. அப்போ மேலே உள்ள டியும் இதுக்கு மேலே உள்ள D என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிருமா. ரைட். அப்போ என்ன வரும், இதுக்கு எல்சிஎம் எடுத்துலாமா. அப்போ 1/1/5 ப்ராக்கெட் எல்சிஎம்னா V1 V2. அப்போ இன்டர்லாக் பண்ணுவீங்களா. அப்போ 3V1 + 2V2. ரைட். அப்போ என்ன பண்ணுறோம், 1 ரெசிப்ரோக்கல் அப்படி நேராக வந்தால் மேலே வந்துருமா. அப்போ என்ன வரும், 5V1 V2 பை 3V1 + 2V2. ஓகேங்களா, அப்போ எது கரெக்டு, ஆப்ஷன் டி. இப்போ 5th சம் பார்க்குறோம். என்னது,
a person walks up a staired escalator in 90 seconds. ஓகேங்களா? when standing on the same escalator now moving he is carried in 60 seconds. அப்போ ஒரு எஸ்கலேட்டர் ஸ்டாண்டிங்காக இருக்கிறப்ப அவர் நடந்து போகிறாரு. அப்போ 90 செகண்ட் ரீச் ஆகிறார் அந்த எஸ்கலேட்டரை. ரெண்டாவது எஸ்கலேட்டர் மூவிங் ஆகுது. அப்போ அவர் நின்றுட்டுருக்காரு. அப்போ அவருக்கு டைம் எவ்வளோ ஆகுது? 60 செகண்டு. மூணாவது என்ன பண்ணுறாரு? மூவிங் எஸ்கலேட்டரில் அவர் நடந்து போகிறார். ஓகேங்களா? அப்போ எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இந்த 2 டயத்தை விட கம்மியாக தான் ஆகும். அது உங்களுக்கே தெரியும். நின்றுட்டுருக்க எஸ்கலேட்டரில் போகிறதுக்கும் மூவிங் எஸ்கலேட்டரில் நிற்கிறதுக்கும், அதே மூவிங் எஸ்கலேட்டர் இவர் நடந்து போகிறதுக்கு 2 வெலாசிட்டியும் ஆட் ஆகுதுல்ல. அப்போ டைம் கம்மியாகணும்ல. சரி, என்ன கேட்டிருக்காங்க? டைம் தானே கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அது எழுதுவோம். டைம்ஸ் ஈக்குவல் டு அந்த எஸ்கலேட்டரோட டிஸ்டன்ஸ் மாறப்போதா? மாறாது. அப்போ டோட்டல் அதுதான் எல் பை இங்கே லாஸ்ட்டாக எத்தனை வெலாசிட்டி இருக்குது? மேனோட வெலாசிட்டி ப்ளஸ் எஸ்கலேட்டரோட வெலாசிட்டி. அப்போ 2 வெலாசிட்டியும் இங்கே ஆட் பண்ணுமா சப்ட்ராக்ட் பண்ணுமா? அவருக்கு அந்த எஸ்கலேட்டர் அவர் நடக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்போஸ் பண்ணுதா? சப்போர்ட் தான் பண்ணுது. அப்போ ஆட் தானே. இப்போ டோட்டல் வெலாசிட்டினா இப்போ இன்க்ரீஸ் தானே ஆகுது. அப்போ இங்கே என்ன பண்ணோம்? வி மேன் வெலாசிட்டி ப்ளஸ் வி எஸ்கலேட்டர் வெலாசிட்டி. இன்னும் புரியலனா கீழே இது ஆடானா மேலே இந்த வேல்யூ குறையும் தானே. அப்போ உங்களுக்கே கெஸ்ஸிங் தெரியுது குறையுதில்ல. அப்போ நீங்கள் ப்ளஸ் தான் பண்ணணும். ஓகே சார், வெலாசிட்டி ஆஃப் மேன் வெலாசிட்டி ஆஃப் எஸ்கலேட்டர் கொடுக்கலையே. இப்போ என்ன? அதான் ப்ரீவியஸ் இதில் நம்ம போட்டு காமிச்சிப்போம். 4th சம்க்கு ஐடியா. அப்போ விஎம்விஏ கண்டுபிடிங்க. சரி, என்னது? வெலாசிட்டி ஆஃப் மேன் என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேங்களா? டைம் எடுத்துக்கிறாரு மேனோட வெலாசிட்டி. வாக்ஸ் தானே. அப்போ 90. ரைட். அடுத்தது எஸ்கலேட்டரோட வெலாசிட்டி எவ்வளவு? 60 செகண்ட். ஓகேங்களா? அப்போ எல் பை 60. ஓகே ஓகேண்ணே. வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இந்த டிஸ்டன்ஸ் தான் லென்த்து. ஓகேவா? இது எப்படியே இங்கே போடுறோம். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு எல் பை என்னது? எல் பை 90 ப்ளஸ் எல் பை 60. ஓகேங்களா? எல் பை 90 ப்ளஸ் எல் பை 60. அப்போ என்ன வரும்? இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு எல் காமனாவளி இங்கே எல்லா பை எல் காமனாவளி எடுத்துருவோமா? அப்போ 1/90 ப்ளஸ் 1/60. எல் கேன்சல் ஆயிருமா? அப்போ ஈக்குவல் டு 1 ப்ராக்கெட் 1/90 ப்ளஸ் 1/60. இவ்வளோ தூரம் போட வேண்டாம், அப்படியே எல்சிஎம் எடுத்து போட வேண்டியதான். ரைட்டு. அப்போ இதுக்கு என்ன வரும்? 180 வருமா? 180. எல்சிஎம் என்னது? 180. அப்போ 2 ப்ளஸ் 3 ரைட்டு. அப்போ 1/5/180 ரைட்டு. அப்போ 1/5/180 எப்படி வரும்? 180/5 வருமா? 180/5 அப்படின்னு பார்த்தா நமக்கு எவ்வளோ செகண்ட் வருது? 36 செகண்ட். இதை அடித்தா என்ன வரும்? 36 செகண்ட். அப்போ ஆப்ஷனல் டி. இப்போ 6th சம் பார்க்குறோம். இதுவும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. A particle moves from A to B for the first 1/3 time with speed v1. ஓகேங்களா? அப்போ t1 என்னது? 1/3. அப்போ 1/3 ஆஃப் டோட்டல் டைம். ஓகேங்களா? ரைட். என்னது? அதோட ஸ்பீடு எவ்வளவு? v1. அதோட ஸ்பீடு எவ்வளவு? v1. ஓகேங்களா? அடுத்து t2 எவ்வளவு? t2 2/3 டைம். t2 2/3 டைம். அதோட ஸ்பீடு எவ்வளவு? v2. ஓகேங்களா? ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. ரைட். இப்போ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு? ஆவரேஜ் ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஓகேங்களா? டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது? d1 ப்ளஸ் d2 பை டோட்டல் டைம் என்னது? t1 ப்ளஸ் t2. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு நல்லா தெரியும். t தான் வரும்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? ஆவரேஜ் ஸ்பீடுக்கு d1 ப்ளஸ் d2 பை t. ஆமாம், t1 ப்ளஸ் t2 ஆட் பண்ணால் என்ன வரும்? t தானே வரும். 1/3 ப்ளஸ் 2/3 ஈக்குவல் டு t1 ப்ளஸ் t தான் வரும். ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ d1 கொடுக்கலையே, d2 கொடுக்கலையே. அப்போ d1 d2 கண்டுபிடிக்கலாமா அந்த சைடு? சரி. d1க்கு என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸுக்கு ஸ்பீடுக்கு டிஸ்டன்ஸ் பை டைமு. டிஸ்டன்ஸ்க்கு என்னது? ஸ்பீடு இன்ட்டு டைமு. அப்போ v1 t1. ஓகேங்களா? இப்போ v1 எவ்வளவு நமக்கு? v1 தான். ரைட்டு. t1 எவ்வளவு? t/3. v1 எவ்வளவு? t/3. d2 எவ்வளவு? v2 t2. அப்போ v2 t2 எவ்வளவு? 2/3t. ஓகேங்களா? அவ்வளோதான். அப்போ எழுதுகிறோம். அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு பை டி. அப்போ என்ன எழுதுகிறோம்? v1 t/3 ப்ளஸ் 2 v2 t. 2/3 v2 t. ஓகேங்களா? இப்போ இங்கே t காமனாக வெளியே எடுத்துடலாமா? எங்கே? மேலே. அப்போ என்ன வரும்? t. அப்போ என்ன வரும்? v1/3 ப்ளஸ் 2/3 v2
ஓகேவா பை என்னது டீயா டி கேன்சலா அப்போ என்ன ஆன்சரு v1/3 ப்ளஸ் 2/3 v2 அவ்வளோதான் ஆன்சர். அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு ஈக்குவல் டு எல்சிஎம் எடுத்துடலாம்ல எல்சிஎம் எடுத்தால் 3 தானே அப்போ v1 ப்ளஸ் 2v2 நல்லா போட்டுக்கோங்க. இப்போ 7th சம் பார்க்குறோம். பாடிஸ் A and B are thrown vertically upward with velocity 5 ms/-1 and 10 ms/min respectively. Find the separation between them after 1 second. ஓகேங்களா அப்போ செப்பரேஷன் கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாடிக்கு செகண்ட் பாடிக்கும் எஸ் கண்டுபிடிச்சி ரெண்டையும் லெஸ் பண்ணால் என்ன ஆயிரும் நமக்கு அந்த ஆன்சர் வந்துடும். அப்போ S1 ஈக்குவல் டு என்னது UT U1Tயா ஓகே U1 இங்கே எவ்வளவு 5வா 5Tன்னு வச்சுக்குவோம் என்னது 5T அப்படி தானே அப்போ மைனஸ் ஆஃப் GT ஸ்கொயர் ஏன் GT ஸ்கொயர் எப்படி வச்சுக்கிட்டேன் ரெண்டாவதுக்கும் அதே தான் வரும். ஓகே அடுத்து S2 என்னது 10T ஏன்னா U2T இதை 10 தானே T மைனஸ் ஆஃப் GT ஸ்கொயர். ஓகேங்களா நமக்கு செப்பரேஷன் தானே வேணும். அப்போ செப்பரேஷன் என்ன ஹையர் மைனஸ் லோயர் தானே ஏன்னா இதெல்லாம் வெலாசிட்டி அதிகமாக போகுது. அப்போ S2 மைனஸ் S1 அப்போ இது அப்படியே கழிச்சோம்னா என்ன ஆகும் கழிக்கும்போது என்ன ஆகும் ஃபஸ்ட்டு S2 என்னது 10T மைனஸ் ஆஃப் GT ஸ்கொயர் மைனஸ் S1 5T மைனஸ் ஆஃப் GT ஸ்கொயர். ஓகேவா இப்போ என்ன பண்ணலாம் 10T மைனஸ் ஆஃப் GT ஸ்கொயர் மைனஸ் 5T ப்ளஸ் ஆஃப் GT ஸ்கொயர். ஓகேங்களா ப்ளஸ் ஆஃப் GT ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் GT ஸ்கொயர் வருவா. அப்போ S2 மைனஸ் S1 ஈக்குவல் டு என்ன வரும் 10T மைனஸ் 5T. ஓகேங்களா அப்போ T எவ்வளவு 1 செகண்ட் தானே அப்போ 10 மைனஸ் 5 இங்கே 1 போட்டால் அப்போ என்ன வருது ஆன்சரு 5. ஓகேங்களா அதையே நீங்கள் இப்படி வேறு மாதிரி போடலாம் 5 மீட்டர். இதையே நீங்கள் வேறு மாதிரி போடலாம் எப்படி நம்ம படிச்சிருப்போம்ல ஒரு ஏங்கிற ஆப்ஜெக்ட் ஏங்கிற கார் இப்படி போகுது பிங்கிற காரும் இப்படி இது ஏங்கிற காரு இது பிங்கிற காரு. இப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன பண்ணுவோம் VAB ஈக்குவல் டு VA மைனஸ் VBன்னு இது ஜென்ரல் ஃபார்முலா தானே. அப்புறம் இங்கே பார்ப்போம் என்னது VAவா VAவுக்கு VB எப்படி இருக்குது சேம் டைரக்ஷனா அப்போ VB என்னது ப்ளஸ் VBன்னு போடுவோமா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸா அப்போ VA மைனஸ் VBன்னு போடுவோம்ல அப்போ சேம் டைரக்ஷனாக என்னது VA மைனஸ் VB அது மாதிரி கூட இதை போடலாம். இப்போ பாருங்களேன் இப்போ செப்பரேஷன்ஸ் ஈக்குவல் டு அதாவது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி நான் ஹரிசாண்டல் காமிச்சேன். இப்போ இது நேராக ரெண்டுமே மேலே தானே போகுது அப்போ ரெண்டுமே மேலே போகுதுன்னா ஒரே டைரக்ஷன் தானே. அப்போ என்னது ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்னது VB மைனஸ் VA இன்ட்டு டைம். ஓகேங்களா அப்போ S ஈக்குவல் டு என்னது VB எவ்வளவு 10 மைனஸ் VA எவ்வளவு 5 இன்ட்டு டைம் எவ்வளவு 1 அப்போ S ஈக்குவல் டு எவ்வளவு 5 இன்ட்டு 1 அப்போ எவ்வளவு 5 மீட்டர். நீங்கள் அந்த ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணாலே இதான் கிடைக்கும். ஓகேங்களா அடுத்தது 8th சம் பார்க்க போகிறோம். The velocity of particle moving along the positive x-axis varies as v is equal to alpha root x where alpha is positive constant. If at t is equal to 0 x equal to 0 find velocity and acceleration in terms of t. அப்போ இங்கே velocity என்ன இருக்குது in terms of xல இருக்குது. ஓகேங்களா சரி பாருங்கள் இப்போ velocity is equal to என்னது ஆல்ஃபா ரூட் எக்ஸா இதெல்லாம் நமக்கு அலர்ஜி மாதிரி இருக்குமா. அப்போ என்ன பண்ணுவோம் velocity is equal to எக்ஸ் பவர் ஆஃபா ரூட் எக்ஸை எக்ஸ் பவர் ஆஃப்னு எழுதலாமா. சரி இப்போ என்ன பண்ணோம் ஆக்சலரேஷன் வேணும். ஆக்சலரேஷன் வேணுமா என்ன பண்ணோம் dv/dx. அப்போ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு என்னது dv/dx. அப்போ dv/dx ஓகேங்களா ஆக்சலரேஷன் dv/dxா நானும் சொல்லிட்டுருக்கேன் நீங்களும் கேட்டுட்ருக்கீங்க. ஆக்சலரேஷனுக்கு ஆக்சுவல் ஃபார்முலா என்ன நமக்கு இங்கே தெரியணும் முதல் என்னென்னு கேட்கணும். ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு என்னது dv/dt. ஆனால் இங்கே யார் இருக்கா ஃபங்க்ஷன் t இருக்கா எக்ஸ் இருக்கா எக்ஸு. அப்போ என்ன பண்ணலாம் நம்மளுக்கு வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா ds/dtயா இங்கே தான் எக்ஸா அப்போ dx/dtயா இதில் ஒன்றும் குழப்பம் இல்லையே. அப்போ 1/dt வேணுமா இங்கே 1/dt தானே இருக்குது. அப்போ என்ன தான் v/dx கரெக்டாக dx இந்த சைடு வந்துருமா 1/dtயா. அப்போ இது என்னது dv இன்ட்டு 1/t மாதிரி தானே. அப்போ dv இன்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு dv இன்ட்டு 1/dt என்னது v/dx என்னது v/dx. அப்போ இது எப்படி எழுதலாம் v dv/dx அப்போ ஆக்சலரேஷனுக்கு என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு dv/dxை கண்டுபிடிச்சிட்டு v அதோட மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகேங்களா இது எப்படி இருக்கட்டுமா ரைட்.
அப்போ ஃபஸ்ட்டு டிவி பை டிஎக்ஸா, அப்போ ஏஸ் ஈக்குவல் டு டிவி பை டிஎக்ஸ்னு போடக்கூடாது தானே? ஆமாம். அப்போ டிவி பை டிஎக்ஸ், ஏன்னா ஏக்கு என்னது டிவி பை டிடி தானே. அப்போ எக்ஸை பொறுத்து வெலாசிட்டி இது பண்ணுறோம். அப்போ என்னது, இது கான்ஸ்டன்ட் தானே ஆல்ஃபா. அப்போ என்னது எக்ஸ் பவர் எனக்கு என்ன, என்எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன்னா, அப்போ 1/2 எக்ஸ் பவர், அப்போது 1/2 மைனஸ் 1 மைனஸ் ஆஃப். ஓகேங்களா? அடுத்து என்னதுக்கு வெலாசிட்டி, இதோட வெலாசிட்டி மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், ஆக்சிலரேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இங்கே எழுதலாம். ஓகே, இப்போ எழுதுங்க ஏஸ் ஈக்குவல் டு வி டிவி பை டிஎக்ஸ், ஏஸ் ஈக்குவல் டு வி டிவி பை டிஎக்ஸ். அப்போ நம்ம விக்கு என்னது ஏற்கனவே ஆல்ஃபா எக்ஸ் பவர் ஆஃப், விக்கு இது எழுதிட்டேன்னா அடுத்து ரிமைனிங் என்னது டிவி பை டிஎக்ஸ் அந்த கண்டுபிடிச்சதா, ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் பவர் மைனஸ் ஆஃப். ஓகேங்களா? அப்போ என்ன வரும், ஆல்ஃபா ஸ்கொயர், ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர், இங்கே என்ன வரும் 1/2 1/2 இன்ட்டு இது என்னது எக்ஸ் பவர் ஆஃப் ரிமைனிங் எக்ஸ் பவர் மைனஸ் ஆஃப். ஓகேங்களா? இதையும் அடித்தா ஒன்று வந்துருமா. அப்போ என்னது ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் பை 2. ஓகேங்களா? சரி, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. என்னது வெலாசிட்டி பார்க்கும்போது நம்ம வெலாசிட்டிக்குனா எதை சார் எடுத்துறது, வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடி எழுதுறதா, இல்லை வெலாசிட்டி ஈக்குவல் டு வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏட்டின்னு இருக்குல்ல அதை எழுதுறதா. ஏன்னா ஏன் யூ ப்ளஸ் ஏட்டிங்கிறீங்க, இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எதை சார் எழுதுறது அப்படின்னு கேட்டால், இது என்ன ஆக்சிலரேஷன், ஆல்ஃபாங்கிறது என்னது பாசிட்டிவ் கான்ஸ்டண்ட்டா, 2ங்கிறது நம்பர் கான்ஸ்டண்ட்டா, இப்போ என்ன ஆக்சிலரேஷன், கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன்னா கைனமேட்டிக் ஈக்குவேஷனுக்கு தான் போகணும். அப்போ என்னது v is equal to u plus at, u is equal to v plus at. இங்கே இனிஷியல் வெலாசிட்டி என்னது 0வா, அப்போ v is equal to 0 ப்ளஸ் ஏக்கு என்னது ஆல்ஃபா ஸ்கொயர் பை 2வா, ரிமைனிங் டீயா. அப்போ வெலாசிட்டி is equal to ஆல்ஃபா ஸ்கொயர் பை 2t. ஓகேங்களா? அப்போ ஆக்சிலரேஷன் is equal to ஆல்ஃபா ஸ்கொயர் பை 2, வெலாசிட்டி is equal to ஆல்ஃபா ஸ்கொயர் t பை 2. இப்போ 9th சம் பார்க்குறோம். என்னது, a balloon start ascending at a constant acceleration of 2 ms power minus 2. அப்போ பலூன் என்ன ஆகுது, மேலே அசெண்டிங் ஆகுது. என்ன ஆக்சிலரேஷன், கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன். அப்போ ஏஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 2 ms பவர் மைனஸ் 2. அப்போ கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் என்னது, இந்த பலூனோட இனிஷியல் வெலாசிட்டி 0, ஏன்னா கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷனில். சரி, when it was at height 100 மீட்டர் ஃப்ரம் த கிரவுண்டு. ஓகேங்களா? எவ்வளோ இருக்குது கிரவுண்ட்லேருந்து 100 மீட்டர். ஓகேவா? அந்த ஃபுட் பாக்கெட் இஸ் ட்ராப்டு, அந்த பலூனுக்குள்ளே இருக்கிறவங்கள பொறுத்து அந்த பால் என்ன ஆகுது, ஃபுட் என்ன ஆகுது, ட்ராப்புன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு இனிஷியல் வெலாசிட்டி 0. ஆனால் எக்ஸ்பெரிமெண்ட் எங்கேருந்து பார்க்க போகிறோம், கிரவுண்ட்லேருந்து தானே பார்க்க போகிறோம். அப்போ நமக்கு என்னென்னு பார்க்கணும். ரைட், அட் ஹவு மச் அண்டு வித் வாட் வெலாசிட்டி, டைமும் வெலாசிட்டியும் கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு ஃபைனல் வெலாசிட்டி இருக்கும்ல, அந்த பால் கீழே இறங்குறப்ப நமக்கு தெரியுமில்ல அது. அப்போ என்ன யூஸ் பண்ணலாம், இங்கே டைம்லாம் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as. ஏன் ஜிஎஸ் போடல, பலூனுக்கு ஆக்சிலரேஷன் இருக்குல்ல. ரைட்டு, அப்போ கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் இது 0 ஆயிருமா. அப்போ வி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 2 இன்ட்டு ஆக்சிலரேஷன் எவ்வளவு 2, எவ்வளோ மீட்டர் ஹைட்டு 100. ஓகேங்களா? அப்போ வி ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளவு 400, வி ஸ்கொயர் ஈக்குவல் டு 400. அப்போ வி ஈக்குவல் டு என்னது 20. ஓகேங்களா? சரி, இந்த வி தான் நமக்கு என்னவா இருக்குது, இனிஷியல் வெலாசிட்டியாக இருக்குது. ஓகேங்களா? நம்ம வந்து வெறும் கையில் ட்ராப் பண்ணுறது வேறு, ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட்லேருந்து ட்ராப் பண்ணுறது வேறு, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த வி தான் நம்ம என்னவா எடுத்துக்க போகிறோம், யூன்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இப்போ பால் மேலேருந்து எவ்வளோ வெலாசிட்டியில் வருதுன்னு சொல்லலாம், 20 ms பவர் மைனஸ் 1லேருந்து வருதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ரைட், அப்போ யூ ஈக்குவல் டு 20யா வச்சுக்கோம். இப்போ யூ கண்டுபிடிச்சிட்டோமா, இனிமேல் சொல்லணும். அப்போ யூ ஈக்குவல் டு 20. ஓகேங்களா? அப்போ நம்ம ஃபைனல் வெலாசிட்டி ஃபஸ்ட்டு பார்த்துருவோமா. அப்போ ஃபைனல் வெலாசிட்டிக்கு என்னது, வி ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இனிஷியல் வெலாசிட்டி எப்படி இருக்குது, மேலே இருக்கா, ஏன்னா பலூன் மேலே தானே போகுது. அப்போ அந்த ஃபுட் பாக்கெட்டு மேலே போகிற மாதிரி தான் அர்த்தம், மேலே போயிட்டு கீழே இதாகுது. ஓகேங்களா? பலூனோட வெலாசிட்டி என்ன டைரக்ஷனோ அதுதான் இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ மேலே போயிட்டு கீழே வந்தாவே என்ன சொன்னோம், மைனஸ் போட்டுக்க சொன்னோன்னா மைனஸ் யூ ஸ்கொயர் ப்ளஸ் டவுன்வேர்டு தானே 2gh. ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். என்னது, வி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் யூ ஸ்கொயரா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், மைனஸ் 20 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2g எவ்வளவு 10, h எவ்வளவு 100. ஓகேங்களா? அப்போ வி ஸ்கொயர் ஈக்குவல் டு இது என்ன ஆயிரும் 400 ஆயிருமா, இது என்ன ஆயிரும் 2000 ஆயிருமா. ரைட்டு, அப்போ வி ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளவு 2400. அப்போ இது ரூட் எடுத்தால் என்ன வரும், நியர்லி 49, சிமிலர் 48 பாயிண்ட் சம்திங் வரும். இப்போ 49. ஓகேங்களா? இதான் ஃபைனல் வெலாசிட்டி.
அடுத்தது டைம் கேட்குறாங்க. டைம் ஏன் இதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறோன்னா, நம்ம இதை கண்டுபிடிக்காமல் டைம் கண்டுபிடிக்கணும்னா எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் அது ஒரு மாதிரி வரும். நம்ம இதை கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, இதை யூஸ் பண்ணலாம்ல. வி இஸ் ஈக்குவல் டு என்னது யூ ப்ளஸ் ஜிடியா, யூ ப்ளஸ் ஜிடி. அப்போ இது என்ன வரும், மைனஸ் தானே போட்டுக்க சொன்னேன், ஏன்னா மேலேருந்து கீழே வருது இல்லை, அப்போ அதை மட்டும் மறந்துடக்கூடாது. அப்போ இது இந்த சைடு இருந்தால் என்ன வரும், வி ப்ளஸ் யூ ஈக்குவல் டு ஜிடி. அப்போ டி ஈக்குவல் டு என்ன ஆயிரும், வி ப்ளஸ் யூ பை ஜி. அப்போ வி எவ்வளவு உங்களுக்கு 49 ப்ளஸ் யூ எவ்வளவு 20, யூ எவ்வளவு 20 பை என்ன வருது 10. ஓகேங்களா, 49 இது 69. ஓகேங்களா, பை 10. அப்போ எவ்வளவு 6.97. ஓகேங்களா. இப்போ 10th சம் பார்க்குறோம். இதில் என்னது, எ பால் இஸ், இது நீட் 2020 கேட்டிருக்காங்க. எ பால் இஸ் த்ரோன் வெர்டிகலி டவுன்வர்ட் வித் எ வெலாசிட்டி ஆஃப் 20 ms/-1. அப்போ இன்சியல் வெலாசிட்டி இருக்குது. இன்சியல் வெலாசிட்டி எவ்வளவு 20 ms/-1. ரைட். ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர் இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட் ஆஃப்டர் சம் டைம் வித் எ வெலாசிட்டி ஆஃப் 80 ms/-1. ஹிட் ஆகிறப்ப எவ்வளவு, அப்போ ஃபைனல் வெலாசிட்டி தானே 80 ms/-1. த ஹைட் ஆஃப் த டவர் இஸ், அப்போ என்ன கேட்குறாங்க, ஹைட் ஆஃப் த டவர் கேட்குறாங்க, ஹைட். ஓகேங்களா, சரி. அப்போ ஹைட்னா என்ன, எஸ் மாதிரி வச்சுக்கலாமா. எஸ்ஸுக்கு 2 ஈக்குவேஷன் இருக்குல்ல, எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். இங்கே எங்கே டைம் இருக்குது இல்லை, அப்போ அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் என்ன இருக்குது, வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2gh இருக்குல்ல, அங்கே டைம் வரல. ஓகே, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்னதுதான், வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது 2gh. டவுன்வர்டு தானே. ஓகேங்களா, சரி ரைட். அப்போ ஹெச் வந்து என்னது, முதல் ஃபார்முலா தகுந்த மாதிரி எழுதிடுவோம். ஹெச் ஈக்குவல் டு என்னது வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் பை 2g. ஜி என்னென்னு எடுத்துக்க சொல்கிறாங்க 10. ஓகேங்களா, அப்போ வி ஸ்கொயர் எவ்வளோ போடுவீங்க, வி ஸ்கொயர் 8. அப்போ 80 ஸ்கொயர் எவ்வளவு 6400 மைனஸ் யூ ஸ்கொயர் எவ்வளவு 20. அப்போ எவ்வளவு 400. 2g ஜி 10. அப்போ எவ்வளவு 20. அப்போ இது எவ்வளோ வரும் 6000 பை 20. அப்போ எவ்வளோ வரும் 300. எவ்வளவு 300 மீட்டர். ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் டி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், 11th சம்மு. அது வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி. பாருங்கள், ஒரு ட்ரெயின் படம் போட்டுக்கோமா. இது ஒரு ட்ரெயின், ஏங்கிற ட்ரெயின். இது வந்து பிங்கிற ட்ரெயின். ஏன் பிங்கிற ட்ரெயின் லென்த்தாக போட்டிருக்கேன், அது லென்த் அதிகம் பாருங்கள். ஏ ட்ரெயின் வந்து 120 மீட்டர், பி ட்ரெயின் வந்து எவ்வளவு 130 மீட்டர். இது ரெண்டு இப்படி வந்துட்டுருக்கு. ஓகேங்களா, அவன் என்ன சொல்கிறான், ஏ 120 மீட்டர் லாங் ட்ரெயின் இஸ் மூவிங் இன் ஏ டைரக்ஷன் வித் ஸ்பீட் ஆஃப் எவ்வளவு, இது 20 ms/-1. ரைட்டு. A train B moving, the B train moving with 30 ms/-1. 30 ms/-1. ஓகேவா, இந்த ஆப்போசிட் டைரக்ஷனால் இப்படி படம் போட்டேன். இதுக்கு இது ஆப்போசிட் டைரக்ஷன். கிராசஸ் த ஃபஸ்ட்டு ட்ரெயின். அப்போ கிராசஸ் தான் என்ன, இதான் ட்ரெயின் வச்சுங்களேன். இந்த ட்ரெயின் வந்து இதை இப்படி வந்தால் கிராசஸாக கிடையாது, இதை தாண்டினா தான் கிராசஸ். அப்போ இந்த 130 மீட்டர் இங்கே வருதா, 130 ப்ளஸ் இந்த 120 கிராஸ் பண்ணோம்ல, அப்போ 150 டோட்டல் டிஸ்டன்ஸ். நல்லா பார்த்துங்க. அப்போ டயத்துக்கு என்ன ஃபார்முலா, டயத்துக்கு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு இப்படி வச்சுக்கலாம். முதல் ஃபார்முலா எழுதுங்க, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஓகேவா, கிராஸ் பண்ணோம்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு 150. ரைட்டு, சாரி 250. ரைட், 250. ஓகே. அடுத்தது ஸ்பீடுனா என்னது, ரிலேட்டிவ் ஸ்பீடு தானே. ரிலேட்டிவ் ஸ்பீடுனா என்னது, ஆப்போசிட் டைரக்ஷன். நம்ம என்ன படிச்சிருக்கோம், சேம் டைரக்ஷனாக என்னது, ரெண்டையும் மைனஸ் பண்ணோம். ஆப்போசிட் டைரக்ஷனாக என்ன பண்ணோம், ரெண்டையும் ஆட் பண்ணணும்னு படிச்சிருக்கோம்ல ரிலேட்டிவ் வெலாசிட்டியில். அப்போ என்ன பண்ணோம் 20 + 30. அப்போ அளவு 50. அப்போ என்ன வரும் 5 செகண்ட். அப்போ ஆப்ஷன் டி. இப்போ 12th சம் என்னது, 150. அந்த 11th சம் மாதிரி தான் கிட்டத்தட்ட, ஆனால் இதில் ஒரு காமெடி இருக்குது. 150 மீட்டர் லாங் ட்ரெயின் இஸ் மூவிங் டு நார்த். அப்போ என்ன ஆகுது, ஒரு ட்ரெயின் வந்து நார்த்தில் 150 மீட்டரு எவ்வளவு டு நார்த் அட் தி ஸ்பீட் ஆஃப் 10 ms/-1. நார்த்தில் போயிட்டு இருக்குது, நார்த்து டுவர்ட்ஸ் த நார்த். ஓகேங்களா, மூவிங் டு நார்த் அட் தி ஸ்பீட் ஆஃப் ஏ பேரட் ஃப்ளையிங் டுவர்ட்ஸ் த சவுத். அப்போ ஒரு பேரட். ஓகேங்களா, இதை க்ளீன் வச்சுங்க, கிளி மாதிரி தைச்சிங்க. ரைட்டா, இந்த டைரக்ஷனில் வருது. ஓகேவா, டுவர்ட்ஸ் சவுத் ஸ்பீட் ஆஃப் 5 ms/-1. கிராஸ் த ட்ரெயின். அப்போ ரெண்டையும் கிராஸ் பண்ணுது. இது வந்து இது ட்ரெயினை கிராஸ் பண்ணுது. அந்த டைம் டேக்கன் பை பேரட் டு கிராஸ் த ட்ரெயின் வுட் பி. அப்படின்னா ப்ரீவியஸ் சம்மில் என்ன பார்த்தோம், ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை கிராஸ் ஆச்சு. ரெண்டு ட்ரெயினுக்குமே என்ன இருக்குது, லென்த் இருக்குது. ஆனால் பேரட்டுங்கிறது இந்த லென்த்து, இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் என்னது, ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட் மாதிரி தான். ஓகேங்களா, அப்போ அதுக்கு லென்த்து கிடையாது. அப்போ அதை விட இது ஈஸியாக போட்டலாம். அப்போ டைமுக்கு என்ன ஃபார்முலா,
டோட்டல் டிஸ்டன்ஸ் இங்கே டோட்டல் டிஸ்டன்ஸ் இது ஒரு டிஸ்டன்ஸ் தானே இதான் கன்சிடரே பண்ண தேவையில்லையா அப்போ எல் லென்த் ஆஃப் த ட்ரெயின் ரெண்டுமே என்னது ஆப்போசிட் வெலாசிட்டியா ஆப்போசிட்னாவே ரிலேட்டிவ்ல என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணுவோமா அப்போ 10 + 5 10 + 5 ரைட்டு அதே மாதிரி லென்த் எவ்வளவு 150 அவ்வளோதான் ஓகேங்களா 150/15 = எவ்வளவு 10 ms/- செகண்ட் ஓகேங்களா சாரி 10 செகண்ட் ரைட் 10 செகண்டுக்குள்ளே அந்த பேரட் வந்து ட்ரெயினை கிராஸ் ஆகிடும் ஓகேங்களா அடுத்து 13 சம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க இது ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்னது a police jeep is chasing with a velocity of 45 km/h velocity of police jeep எவ்வளவு 45 km/h ஓகேங்களா ரைட் a thief is another jeep moving with a velocity of 153 km/h இது யார் தீஃபா சரி எவ்வளவு 153 km/h ரைட் a police fires a bullet with muzzle velocity of 648 ஏன் ஆமாம் புல்லட் அவ்வளோ வெலாசிட்டி தானே போகும் வி புல்லட் ஓகேங்களா என்னது 648 km/h நல்லா கவனிங்க இது ஒரு ஜீப்பு ஓகேங்களா இது தீஃபோட ஜீப்பு ரெண்டுமே என்ன டைரக்ஷனு சேம் டைரக்ஷனு ஓகே இந்த ஜீப்பில் இருந்து ஒரு துப்பாக்கியில் இதை புல்லட்டை சுடுறாங்க ஓகேங்களா அப்போ இந்த புல்லட்டோட வெலாசிட்டி மட்டும் கிடைக்குமா இல்லை ஜீப்போட வெலாசிட்டி சேர்ந்து கிடைக்குமா நம்ம எஸ்கலேட்டர்லேயே பார்த்தோம்ல எஸ்கலேட்டர் மூவிங் எஸ்கலேட்டர் ஒருத்தர் நடக்கிறாங்க ரெண்டே ஆட் பண்ணோம்ல அப்போ இந்த புல்லட்டுக்கு என்ன ஆகும் 2 வெலாசிட்டி தான் கிடைக்கும் அப்போ இது ஒன்றுமே ரெண்டையும் சேர்த்து நான் ஒரே வெலாசிட்டி வச்சுக்கலாமா இப்போ இந்த கார் ப்ளஸ் புல்லட்டோட போலீஸ் ஜீப் ப்ளஸ் புல்லட்டோட வெலாசிட்டி ஒரு சீதாக வச்சுக்கிறீங்க தீஃபோட காரு இந்த டைரக்ஷன் அப்போ சேம் டைரக்ஷனில் என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோம் சேம் டைரக்ஷன் என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோம் ஆனால் இங்கே கார்லேருந்து புல்லட்டை சொல்கிறதுனால இங்கே ஆட் பண்ணுவோம் அப்போ என்ன பண்ணுவோம் இப்போ வெலாசிட்டி ஆஃப் போலீஸ் ப்ளஸ் வெலாசிட்டி ஆஃப் புல்லட் அப்போ புல்லட்டுக்கு வெலாசிட்டி என்ன அது இந்த சிஸ்டத்துக்கு அதிகமாக கிடைக்குது ஓகேங்களா இப்போ இது என்னது சேம் டைரக்ஷனா அப்போ மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் தீஃப் ஓகேங்களா ரைட் அவ்வளோதான் அப்போ வெலாசிட்டி ஆஃப் போலீஸ் எவ்வளவு 45 ப்ளஸ் வெலாசிட்டி ஆஃப் புல்லட் எவ்வளவு 648 மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் தீப் எவ்வளவு 153 ஓகேங்களா இது என்ன வரும் 3 இது 8683 ஓகேங்களா மைனஸ் 153 அப்போ என்ன வரும் ஆன்சரு ஓகே சாரி இது 693 அப்போ ஆன்சர் என்ன வரும் 540 km/h இதுதான் ஆப்ஷன் இப்போ 14 சம் the relation between the time and distance is t = alpha x square plus beta x where alpha and beta are constant the retardation acceleration இல்லை retardation சரி அப்போ எழுதுவோம் t = என்னது alpha x square plus beta x சார் என்ன சார் அது நம்ம எப்போவுமே x = t square tன்னு எழுதுவோம் இங்கே எப்படி இருக்குது அதனால் என்ன tங்கிற ஈக்குவேஷனை எக்ஸை வச்சு நம்ம பண்ண போகிறோம் அப்புறம் திருப்பிட்டு ஆக்சிலரேஷன் வந்துடும்ல அப்போ சரி வெலாசிட்டி வந்துடும்ல சரி இப்போ dt/dx ஏன்னா எக்ஸ் தானே இருக்குது dt/dx அப்போ என்ன வரும் ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயருக்குன்னா 2x அப்போ 2 ஆல்ஃபா எக்ஸா பீட்டாவை dx/dx எதுனா என்ன ஆயிரும் பீட்டான ஆயிருமா ரைட் ஓகேவா ரைட் இப்போ இதுதான் என்னது இது வெலாசிட்டியா 1/வெலாசிட்டி ஏன் விக்கு என்ன ஃபார்முலா dx/dt தானே அப்போ v = dx/dtனா அப்போ இது ரெசிப்ரோக்கலாக வந்துடும்ல அப்போ v = 1/2 ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா ஓகேவா சரி ரைட் இப்போ என்ன பண்ணுறோம் ஆக்சிலரேஷன் கேட்குறாங்க சாரி ரீட்ராடேஷன் ஃபஸ்ட்டு ஆக்சிலரேஷன் பண்ணுவோமே சரி அப்போ ஆக்சிலரேஷன் என்னது விக்கு தானே ஈக்குவேஷன் அப்போ dv/dt வருமா வராது ஏன் v ஈக்குவேஷனில் என்ன இருக்குது t இல்லை அப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் t போட முடியாது அப்போ எக்ஸ் இருந்தால் இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குல்ல நம்மளுக்கு என்னது v dv/dxன்னு இருக்கா அவ்வளோதான் அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் வந்துடும் அப்போ ஆக்சிலன் நல்லா பார்த்துங்க நம்ம ரீட்ராடேஷன் கண்டுபிடிக்கல ஆக்சிலரேஷன் தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம் ஓகேவா a = விக்கு என்ன எகைன் இதை கண்டுபிடிச்சிருக்குமா 1/2 ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா ஓகே dv/dx தனியாக போட்டுக்கலாமா இங்கே இதானே v அப்போ v = 1/2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்போ v = 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்வெர்ஷன் போட்டுக்கலாமா பவர் வேணும் மேலே வந்து இன்வெர்ஸ் தானே அப்போ இங்கே என்ன வேணும் நமக்கு dv/dx தானே அப்போ dv/dx = என்ன வரும் -1 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -2
திரும்பி சாரி எக்ஸ் வரணும் இல்லைங்க 2 ஆல்ஃபா எக்ஸ் சாரி 2 ஆல்ஃபா எக்ஸ் 2 ஆல்ஃபா எக்ஸ் அப்போ இங்கேயும் எக்ஸா 2 ஆல்ஃபா எக்ஸ் திரும்பி என்ன பண்ணோம் 2 ஆல்ஃபா எக்ஸை டிஃப்ரென்ஸ் பண்ணோம்ல அப்போ பண்ணால் என்ன ஆயிரும் 2 ஆல்ஃபான்னு வந்துருமா இன்ட்டு 2 ஆல்ஃபா ஓகேவா புரியுது அண்டர்ஸ்டாண்டிங்கா சரி ரைட் அப்போ டிவி பை டிஎக்ஸ் எப்படி எழுதலாம் இங்கே எழுதிக்கிட்டு அப்போ இங்கே எழுதுவோம் எப்படி எழுதலாம் டிவி பை டிஎக்ஸை டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸா மைனஸ் 2 ஆல்ஃபா எகைன் இதை கீழே கொண்டு போனால் ப்ளஸ் 2 ஆயிருமா அப்போ 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எக்ஸ் எக்ஸை விட்டுறோம் பாருங்க 2 ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர்னு வந்துருமா அதாவது மைனஸ் 2 கீழே இருந்தால் ப்ளஸ் 2 ஓகே இதை இப்போ இங்கே எழுத வேண்டியதான் அப்போ இன்ட்டு மைனஸ் 2 ஆல்ஃபா டிவைடட் பை 2 ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் கிளியரா ரைட்டு அப்போ ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு என்னது இது என்னது பவர் 1 இது பவர் 2 பேஸ் 2 1 அப்போ மைனஸ் 2 ஆல்ஃபா பை 2 ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா 1 2 3 ஹோல் க்யூப் சரி விங்கிறது இங்கே என்னது 1 பை 2 ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டாவா அப்போ இது என்ன வரும் வி க்யூப்னு வருமா ரைட் அப்போ ஏ ஈக்குவல் டு என்னது மைனஸ் 2 ஆல்ஃபா வி க்யூப் கரெக்டாக 1 பை 2 ஆல்ஃபா எக்ஸ் விஇ இப்போ 1 பை 2 ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா ஹோல் க்யூப் வி க்யூப் ஓகேங்களா இது என்னது ஆக்சிலரேஷன் நமக்கு தேவை ரீட்ராடேஷன் தானே ரீட்ராடேஷன் என்ன ஆக்சிலரேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் தானே அப்போ இந்த சைன் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும் அப்போ ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா க்யூப் ஏன்னா வார்த்தையிலே ரீட்ராடேஷன் இருக்குல்ல அப்போ என்ன வரும் 2 ஆல்ஃபா பீட்டா க்யூப் ஓகேங்களா வி க்யூப் சாரி நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு தியரிசம் மாதிரி பார்த்துருக்காங்க அதில் என்னது அது ரொம்ப சிம்பிள் தான் என்னது வாட் டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் த பாத் ஃபாலோடு பை த பார்ட்டிக்கல் பாத்துனா என்ன டைரக்ஷன் தானே டைரக்ஷன் யாருக்கு இருக்கும் வெக்டாருக்கு தானே இருக்கும் இப்போ ஸ்பீடு என்னது ஸ்கேலார் தானே அப்போ இது கிடையாது தானே வெலாசிட்டி ஆக்சிலரேஷன் என்னது வெக்டார் தானே அப்போ அந்த பார்த்த டிட்டர்மெண்ட் யாராக இருக்கட்டும் வெலாசிட்டியும் ஆக்சிலரேஷனும் அப்போ போத் பி அண்ட் சி அடுத்து 16 பாருங்கள் த வெலாசிட்டி ஆஃப் தி பாடி டிபெண்ட்ஸ் ஆன் த டைம் அக்கார்டிங் டு த ஈக்குவேஷன் வி ஈக்குவல் டு என்னது 20 plus 0.1 t square right the body is undergoing எல்லாம் என்ன இருக்குது ஆக்சிலரேஷன் ரீட்ராடேஷன் அப்படி இருக்குது ஓகேங்களா யூனிஃபார்ம்னா என்ன டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த எனி குவான்டிட்டி நான் யூனிஃபார்ம்னா டஸ் டிபெண்ட் ஆன் த எனி குவான்டிட்டி டைம் அந்த மாதிரி சொல்லலாம் ஓகேங்களா அப்படி தானே ரைட் இப்போ ஆக்சிலரேஷன் கண்டுபிடிப்போம் ஏன்னா ஆப்ஷன்லாம் அதில் தானே இருக்குது அப்போ ஆக்சிலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா டிவி பை டிடியா ரைட் டிவி பை டிடி அப்போ என்ன வரும் 20க்கு 0வா 0 ப்ளஸ் டி ஸ்கொயருக்கு 2t அப்போ 2 இன்ட்டு 2t இன்ட்டு 0.1 அப்போ என்ன வரும் 0.2 இன்ட்டு டி அப்போ ஆக்சிலரேஷன் யாரை நம்பி இருக்குது டயத்தை நம்பி இருக்குது அப்போ என்னது நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் பாசிட்டிவில் இருக்கா அதனால் நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் ரீட்ராடேஷன் கிடையாது இங்கே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லி ஆகணும் 14th செம்மில் நான் போட்டேன்ல அது என்னது அது போட்டதே தப்பு ஆனால் ஆன்சர் பிரகாரம் வந்துருச்சு நீங்கள் இந்த மாதிரி சம்மு வந்தாலே நீங்கள் அந்த மாதிரி போட்டாலே வந்துடும் ஆக்சுவலாக ரூல்ஸ் என்னது செயின் ரூல்னு படிச்சிருப்பீங்க இப்போ பாருங்கள் எப்படி போட்டிருக்கணும் அது ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா எக்ஸ் ஈக்குவல் டு டியா இப்போ என்ன பண்ணுறோம் எக்ஸ் டயத்தை பொறுத்து பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க 2 ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டாவா இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடின்னு எழுதணும் ஓகேங்களா ரைட் இன்ட்டு இதை டிஃப்ரென்ஸ் டயத்தை பொறுத்து பண்ண என்ன ஆயிரும் ஒன்றா சரி டிஎக்ஸ் பை டிடி அப்போ ஈக்குவல் டு என்ன ஆயிரும் 1 இது மல்டிப்ளை இருக்க அந்த சைடு வந்து என்ன ஆயிரும் 2 ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா அப்படின்னு வந்துடும் இப்போ ஓகேவா வெலாசிட்டி ஈக்குவல் டு இந்த செயின் ரூல் பிரகாரம் தான் போடணும் நம்ம இதுக்கு நம்ம தப்பாக இருந்தாலும் சில விஷயங்களை தப்பாக பண்ணால் ரைட் ஆயிரும்ல அந்த மாதிரி போட்டிருக்கோம் இப்போ 17th சம் பார்க்குறோம் ஈக்குவேஷன் ஆஃப் சிம்பிள் சம் தான் என்ன சார் இதெல்லாம் போடுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க லாஸ்ட்டு ப்ரீவியஸ் இயரில் வந்து 1 கிராம் ஆஃப் மாஸ் கன்வெர்ட் டு எனர்ஜின்னு கேட்டப்போ நிறைய பேர் சொதப்பிட்டு வந்துட்டாங்க அதனால் அது ஆக்சுவலாக 10th ஸ்டாண்டர்டில் உள்ள சம் அதனால் எதையும் நம்ம அசால்ட்டாக நினைக்கக்கூடாது அதான் கலந்து போடுறோம் பாருங்கள் ஈக்குவேஷன் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார் எனி பார்ட்டிகல் அந்த ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க இட் ஆக்சிலரேஷன் டைம் t 1 செகண்டில் கேட்குறாங்க ஓகேங்களா அப்போ எஸ் ஈக்குவல் டு என்னது 3t கியூப் உள்ளதிலே டெட் ஈஸி இதையும் நீங்கள் அசால்ட்டாக விட்றாதீங்க எப்போ நம்ம ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறோமோ அதுதான் நம்ம எக்ஸாம்பிள் காலாக வரட்டும் அதை பார்த்துங்க இப்போ எஸ்ஸா அப்புறம் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டு அப்படி தானே ஆக்சிலேஷனு வெலாசிட்டிக்கு என்னது டிஎஸ் பை டிடியா ரைட் அப்போ என்ன வரும் 9t ஸ்கொயர் ப்ளஸ் 14t ப்ளஸ் 14 ப்ளஸ் இது 0 ஆயிருமா இப்போ ஆக்சிலேஷனுக்கு என்னது டிவி பை டிடியா டிவி பை டிடி அப்போ என்ன வரும் 18t ப்ளஸ் 14 ப்ளஸ் 0 ஆகுது
அப்போ எவ்வளோ செகண்டில் 1 செகண்டில் இன் 1 செகண்ட் அப்போ ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு எவ்வளவு 18 இன்ட்டு 1 செகண்ட் ப்ளஸ் 14 அப்போ ஏ ஈக்குவல் டு எவ்வளவு 32 ms பவர் மைனஸ் 2 அப்போ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய கொஸ்டின்னு நீட்டில் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏபிஎம்டின்னு சொல்லுவாங்க. இதில் பாருங்களேன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் கர்வ் டஸ் நாட் ரெப்ரசன்ட் மோஷன் இன் 1 டைமென்ஷன் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த டயத்தில் பாருங்கள், இந்த டைம் இன்க்ரீஸ் ஆகும் இந்த வேல்யூ என்னது இன்க்ரீஸ் ஆகுதா, இப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதா. சரி, இதுவும் பாருங்கள் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதா. இதுவும் பாருங்கள், இந்த டைமில் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இது பாருங்களேன், இந்த டயத்தில் இங்கே ஒரு வேல்யூ வருது, இதே டயத்தில் இங்கே ஒரு வேல்யூ வருது. அப்போ என்னது, இதுதான் என்னது 1 டைமென்ஷன் கிடையாது. ஓகேங்களா. இப்போ 19th சம் பார்க்குறோம். அந்த டைம் டேக்கன் பை பிளாக் ஆஃப் வுட் இன்சுலேட் ரெஸ்ட்டா. அப்போ U0 டு ஸ்லைடு டவுன் ஆஃப் ஸ்மூத் இன்க்ளைன் பிளேன் 9.8 மீட்டர் லாங். ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைனேஷன் இஸ் 30 டிகிரி இஸ் எவ்வளோ டைம்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, U கொடுத்துட்டாங்க, அதாவது 0ன்னு கொடுத்துட்டாங்க, S கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. அப்போ என்ன வேணும், டைம் என்ன பண்ணுவோம், S ஈக்குவல் டு UT ப்ளஸ் ஆஃப் 80 ஸ்கொயராக காமனாக வச்சுக்குவோம். சரி, அப்போ S ஈக்குவல் டு இன்சியல் ரெஸ்ட்டா. அப்போ இந்த டைம் 0வா, அப்போ 0 ப்ளஸ் ஆஃப் இன்க்ளைண்டா. அப்போ ஏஸ் ஈக்குவல் டு என்னது G sin தீட்டாவா, G sin தீட்டா T ஸ்கொயர். ஓகேங்களா. ரைட், நமக்கு T ஸ்கொயர் தானே வேணும். இப்போ பாருங்கள், ஆஃப் G sin தீட்டா T ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது S. அப்போ T ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது S பை இந்த G sin தீட்டா கீழே வந்துருமா, G sin தீட்டா கீழே இருக்க 2 ஆன்சர் போனால் மேலே போயிருமா. ரைட். இப்போ T ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்போ வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணலாமா, 2 இன்ட்டு எவ்வளவு லாங்கு 9.8, G எவ்வளவு 9.8, அடுத்தது sin 30. ஓகேங்களா. 9.8 அடிச்சிடலாமா. அப்போ T ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 பை sin 30 எவ்வளவு 1/2வா. இங்கே 2னா என்ன 2/1ன்னு வச்சுக்கலாமா, இங்கே 1/2வா. அப்போ 2/1, இது மேலே வந்தால் 2/1, அப்போ எவ்வளவு 4. அப்போ T ஸ்கொயர் ஈக்குவல் டு 4னா T ஈக்குவல் டு எவ்வளவு 2 செகண்ட். அப்போ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் த டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த ஃப்ரீ ஃபாலிங் இன் 4th and 5th செகண்ட். அப்போ nth செகண்டுக்கு ஃபார்முலா என்ன, SN ஈக்குவல் டு டவுன்வேர்டு தானே. அப்போ U ப்ளஸ் G/2 இன்ட்டு 2n மைனஸ் 1. சரி, 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா, 4th 5th செகண்டு. அப்போ S 4th ஈக்குவல் டு ரெஸ்ட்டு தானே, பார்ட்டிகல் கம் டு ரெஸ்ட்டு தானே, ஃப்ரீ ஃபாலிங். அப்போ U0. அப்போ G/2 2 இன்ட்டு nth செகண்டா 2n1னா எவ்வளவு 4ஆ. அப்போ 2 இன்ட்டு 4 மைனஸ் 1. அப்போ என்ன வரும், S4 ஈக்குவல் டு என்ன வரும், G/2, இது 8 7 7G/2. ஓகேங்களா. ரைட். அடுத்தது S 5th செகண்டா, S 5th செகண்டுக்கு என்னது அதே தான், G/2 2 இன்ட்டு 5 மைனஸ் 1. அப்போ என்ன வரும், S5 ஈக்குவல் டு இது 10ஆ, 10 மைனஸ் 1 9ஆ. அப்போ 9G/2. என்ன கேட்டிருக்காங்க, ஃப்ரீ ஃபாலிங் அந்த 4th-க்கும் 5th-க்கும். அப்போ என்ன எழுதுவீங்க, இங்கே எழுதிக்கலாமா, S4/S 5th. S4 எவ்வளவு 7G/2 பை S5 எவ்வளவு 9G/2. அப்போ என்ன வரும், 7G/2 இன்ட்டு 2/9G. 2 கேன்சலா, G கேன்சலா. அப்போ என்ன வரும், 7:9. இப்போ லாஸ்ட் சம் 21. என்னது, a particle is thrown vertically upward from the ground with some velocity. ஆமாம், வெலாசிட்டி கொடுத்தா தானே மேலே போவோம். and it strike ground again in 2 seconds. மேலே போய்ட்டு திரும்பி என்னாச்சு, ரிட்டன் கீழே வருது. அப்போ ஸ்மால் டீயா கேபிட்டல் டீயா, கேபிட்டல் டி. அது டோட்டல் ஜேர்னி 2 செகண்ட். அப்போ அப்வேர்டு டைம் இதில் பாய் தானே, டவுன்வேர்டு டைமும் இதில் பாய் தானே, அதாவது ஈக்குவல். அப்போ T ஈக்குவல் டு எவ்வளவு 1 செகண்டா, அதாவது அப்வேர்டு டைம் 1 செகண்டு, டவுன்வேர்டு டைமும் 1 செகண்டு. அப்போ டோட்டல் 2 செகண்ட். ஓகேங்களா. ரைட். அந்த மேக்ஸிமம் ஹைட் என்னென்னு கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் ஹைட்டு என்னென்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஒன்று என்ன பண்ணுவோம், சார் மேக்ஸிமம் ஹைட்டில் நம்ம என்ன படிச்சிருக்கோம், எஸ் இந்த மாதிரி படிச்சிருக்கோம். எஸ்ஸுக்கு என்னது, எஸ் ஈக்குவல் டு UT ப்ளஸ் ஆஃப் AT ஸ்கொயர் GT ஸ்கொயர் மைனஸ் GT ஸ்கொயர். அங்கே U தெரியாதே. சரி, ரைட்டு. அடுத்தது என்ன வரும்,
அப்போ யூ கண்டுபிடிக்கணும். யூ கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணோம்? v = u + u - gt. ஓகே, ஏன்னா மேக்ஸிமம் ஹைட்டில் வெலாசிட்டி என்னது? ஃபைனல் வெலாசிட்டி 0 இல்லை. அப்போ சொல்லாமே ஒரு வேல்யூ அங்கே கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, v = அப்வேர்டு தானே. இப்போ அப்வேர்டுக்கு வச்சுக்குவோம். ஓகேங்களா? u - gt. ஏன் அப்வேர்டை வச்சுக்க சொல்கிறேன்? அப்வேர்டில் தான் மேக்ஸிமம் ஹைட்டில் வெலாசிட்டி என்னது? 0 இல்லை. அதனால் நான் அப்வேர்டை வச்சுக்கிறேன், மறந்துடாதீங்க. அப்வேர்டில் வச்சுக்கிறேன். அப்வேர்டில் அட் மேக்ஸிமம் ஹைட்டில் வெலாசிட்டி என்னது? ஃபைனல் வெலாசிட்டி 0வா? அப்போ u - gt. அப்போ u = என்னது? gtயா? அப்போ u = g எவ்வளவு? 10. டைம் எவ்வளவு? 1 செகண்ட். அப்போ 10 ms/-1. சரி சார், u கண்டுபிடிச்சாச்சு. இப்போ s = ut + ½ போகலாமா? அங்கே ஏங்க t² அது இதுன்னு வச்சுக்கிட்டு நமக்கு ஈஸியாக எங்கே இருக்குது? v² = u², அதை யூஸ் பண்ணலாம்ல. பாருங்க, v² = என்னது? u² - 2gs or h. ஓகேங்களா? சரி, அங்கேயும் என்னது? மேக்ஸிமம் ஹைட்டில் வெலாசிட்டி 0வா? அப்போ 2gh என்னது? 2gh = u². ரைட்டு. அப்போ h = என்னது? u²/2gயா? u² எவ்வளவு? 9. u² எவ்வளவு? 10. அப்போ 10 × 10/2 × g எவ்வளவு? 10. 10 கேன்சல். இது 5. அப்போ ஆப்ஷனல் டி. ஓகே, தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.